Greetings everyone. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பர் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 9th சோஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் ரிலேட்டட் அது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான், அதோட பிடிஎஃபோடு கொடுத்துருக்கேன் நான். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஜஸ்ட் ஓரல் டெஸ்ட் உங்களால் முடிஞ்ச எழுதி பாருங்கள். அப்படி இல்லைனா அந்த கொஷின் பேப்பரில் எல்லா கொஷின்ஸும் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் 1 மார்க்ஸோ 7 மார்க்ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 1 மார்க்ஸ் முடித்த பிறகு அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி பார்த்துவாங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் டைம் லைனும் பார்த்துக்கோங்க. தென் ஜியோகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி அதில் ஒரு கொஷின் கேட்டுறாங்க. அதனால் ஒரு 4 மார்க்ஸ் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிடுறோம். ஒரு 2 லெசன்ஸ் 3 லெசன்ஸ்னால் அதில் லெசனில் இருக்கிற எல்லா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸும் நீங்கள் தரோவாக இருக்கணும். ஏன்னா கம்பல்சரி அதை படிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ்ன்றதுனால அதை கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. சரிங்களா? எல்லா கொஷின்ஸும் தரோவாக முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது மேப் பிளேசஸ் இருந்தால் 8 மார்க்ஸ் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்கலனாலும் குவார்ட்டர்லியில் கம்பல்சரி கேட்பாங்க இந்த பேட்டர்னில். பிகாஸ் நம்ம இப்போ எழுதுறது 50 மார்க்ஸ் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படித்தா போதும் அப்படின்னு பிளான் பண்ணாமல் நீங்கள் குவார்ட்டர்லியில் 100 மார்க்ஸ் இல்லையா, இப்போ இதுக்கு அடுத்து திரும்ப என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் வரும். அதுக்கு அடுத்து போர்ஷன்ஸ் ஹெவியாகும். தென் டம்ப் பண்ணிவிட்டு ரொம்ப பேர்டனாக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு படிக்கும் போதே இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தரோவாக பார்த்துக்கோங்க. நல்லா கிளியராக நம்ம குவார்ட்டர்லிக்கும் சேர்த்து அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. அப்போ தான் அப்போ ஈஸியாக இருக்கும், போர்ஷன்ஸ் ஹெவியாக இல்லாமல். அடுத்து 2 மார்க்ஸா இதெல்லாம் முடித்த பிறகு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக லைனாக எல்லாம் தரோவாக முடிச்சிருங்க. ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். இப்போ ஆன்சர் எனி 5 கொஷின். இதில் 14th கொஷின் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இம்பாக்ட் ஆஃப் பாஸ்டோரலிசம், அடுத்து எஜிப்தியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க 2 மார்க்ஸில். இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் கொஷின் நம்பர் 14 கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கம்பல்சரி கொஷின் போது அதை சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. அது என்னென்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. சுனாமி, வெதரிங், ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 பார்ட்டி சிஸ்டம் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம், இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். பார்ட் சி பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஷனில் பார்த்தீங்கன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இயர்த்தா. அதுக்கடுத்து ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இயர்த் டிஸ்கிரைப், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஒரு 5 மார்க் நம்ம தரோவாயிட்ருக்கோம். அப்போ இந்த ஒரு 5 மார்க் அதை ஆன்சர் எனி 5ல் நம்மளால் இது எல்லாமே ஆன்சர் மற்றதை ஆன்சர் த டீட்டெயில் கொஷின் நம்பர் 22 கம்பல்சரி இல்லையா. ஸோ இதில் அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். இதில் டோட்டலாக 7 கொஷின்ஸ் வரலையா, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 7 கொஷின்ஸில் 5 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1 கிளியராக தெரிஞ்சிடும். அது இல்லாமல் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். மேப் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் மேப் ஒர்க். எஜிப்தியன் சிவிலைசேஷன் மேப்பு கம்பல்சரி பார்த்துருந்தீங்கன்னா இதை ஈஸியாக எழுதிடலாம். நம்ம தனியாக செப்பரேட்டாக இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் அப்படின்றதையும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஹீரோக்ளைஃபிக்ஸ் அண்ட் க்யூனிஃபார்ம் அது கொடுத்துருக்காங்க. ஹவ் ஆர் வால்கனோஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த பீரியாடிசிட்டி ஆஃப் தேர் எரப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு அவுட்லைன் மேப்பில் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரும், ரேஞ்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், பசிபிக் ஓஷன், எர்த் குவாக் ப்ரோன் ஜோன், எனி ஒன். ஸோ இந்த மேப் பிளேசஸ் தனியாக செப்பரேட்டாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கக்கூடிய மேப் பிளேசஸும் டைம் லைனும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு எல்லா பிளேசஸும் தெரியுமா, கேட்டால் மார்க் பண்ண முடியுமான்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நமக்கு எல்லாம் தெரியுதுமா அப்படின்றத மாதிரி மட்டுமா ரெஃபர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.